அனைவருக்கும் வணக்கம். விதியை வெல்ல யாராலும் முடியாது என்பார்கள். ஆனால் அந்த விதியை எழுதியவன் விதியையே மாற்றி எழுத வைத்த ஒரு பெண்ணின் கதை இது. யமதர்மராஜாவின் பாசக்கயிற்றையே தன் அன்பு கயிற்றால் அறுத்தெறிந்த வீரமங்கையின் வரலாறு. இது வெறும் காதல் கதையல்ல, காலனை வென்று காவியம். இதோ உங்கள் முன் சத்தியவான் சாவித்திரி கதை. மகாபாரதத்தில் யுதிஷ்டன் மார்க்கண்டேய மகரிஷியிடம் திரௌபதியின் பக்திக்கு இணையான ஒரு பெண் இதுவரை இருக்கிறாளா என்று கேட்டதற்கு மார்க்கண்டேயர் இந்த கதையை கூறி பதிலளிக்கிறார். யுதிஷ்டா இருக்கிறாள். அவளின் பெயர் சாவித்திரி. தனது கணவரின் உயிரை பறித்த யமதர்மராஜாவிடம் தனது சாதுரிய பேச்சால் மறுபடியும் தனது கணவனின் உயிரை யமனிடம் மீட்டெடுத்த கதையினை சொல்கிறேன் கேள் என்று சத்தியவான் சாவித்திரியின் கதையினை சொல்ல ஆரம்பித்தார். ஒரு சமயம் மந்திர நாட்டை அஸ்வபதி என்ற மன்னன் ஆட்சி செய்து வந்தார். அஸ்வபதி தம்பதியினருக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாததால் பிரம்மாவை வேண்டி ஒரு யாகத்தை வளர்த்தார். யாகத்தின் பலனாக அத்தம்பதியினருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அதற்கு சாவித்திரி என்று பெயரிட்டு வளர்த்தார். சாவித்திரி மிகவும் புத்திசாலி, ஒழுக்கம், பண்பு ஆகியவற்றிலும் சிறந்து விளங்கினார். அவர் திருமண பருவத்தை அடைந்ததும் அவருக்கு விவாகம் செய்து வைக்க எண்ணினார் அஸ்வபதி. ஆனால் சாவித்திரிக்கு யாரையும் மனதால் பிடிக்கவில்லை. இந்நிலையில் ஒரு நாள் அவள் மரம் வெட்டும் இளைஞன் ஒருவரை பார்க்கிறாள். அந்த இளைஞன் கண்கள் தெரியாத தன் தாய் தந்தையருக்கு உதவிகரமாக இருப்பதுடன் மற்ற உயிரினங்களிடையே அன்பாக இருப்பதைக் கண்ட சாவித்திரிக்கு அவ்விளைஞனை மிகவும் பிடித்து போயிற்று. தன் தந்தை அஸ்வபதியிடம் வந்து கூறுகிறார். தந்தையே, இன்று நான் ஒரு இளைஞரை சந்தித்தேன். அவர் மிகவும் அற்புதமானவர். அவரையே திருமணம் செய்து கொள்ள எண்ணுகிறேன் என்றதும் அஸ்வபதி மனம் மகிழ்ந்தார். தன் பெண் ஒருவரை விரும்புகிறார் என்றால் அவர் வீரம் மிகுந்தவராகவும் அன்பானவராகவும் இருக்க வேண்டும் என எண்ணியவர் அவ்விளைஞர் யார் என்று தெரிந்து வர விரும்பி தனது சேவகனை அனுப்புகிறார். அவனும் அவ்விளைஞனை பற்றி விசாரித்ததில் அவன் சாளுவ தேசத்து மன்னரான தியுமத்சேனாவின் மகன் சத்தியவான் என்றும், எதிரிகளிடம் நாட்டை இழந்தும் எதிரிகளால் நாடு கடத்தப்பட்டதால் அவர்கள் காட்டில் வசித்து வருகிறார்கள் என்று சேவகன் தெரிவித்தான். சமயம் அங்கு வந்த நாரதரிடம் தனது மகள் விரும்பும் சத்தியவானின் எதிர்காலத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டினார். முக்காலமும் அறிந்த ஞானியான நாரதரோ, மன்னா, நீ நினைத்தது போல் சத்தியவான் மிகவும் நல்லவன். ஆனால் அவனுக்கு அற்ப ஆயுசு, துர்மரணம் சம்பவிக்கும். இதனால் சாவித்திரியின் வாழ்க்கையானது கேள்விக்குறியாகிவிடும். ஆகவே வேறு ஒரு இளவரசனை மனம் முடித்தால் நலம் என்று கூறி சென்று விட்டார். நாரதர் கூறியதை அஸ்வபதி தன் மகளான சாவித்திரியிடம் தெரிவித்தார். ஆனால் சாவித்திரியோ, அப்பா, அவரை நான் மனதார கணவனாக நினைத்து விட்டேன். அவர் இல்லையேல் எனக்கு திருமணமே தேவையில்லை என்று கூறவும் தனது மகளின் விருப்பமே தனது விருப்பம் என்று எண்ணி அஸ்வபதி சத்தியவானுக்கு சாவித்திரியை மனம் முடித்து வைத்தார். நாரத மகரிஷி சாவித்திரியிடம் சில நோன்பு முறைகளை சொல்லிக் கொடுத்தார். சாவித்திரி, நீ உள்ள அன்புடன் இந்த விரதத்தை கடைபிடித்து வந்தால் உனக்கு நல்லது நடக்கும் என்று கூறினார் நாரதர். இப்போது திருமணம் முடிந்ததும் அரண்மனையை விட்டுவிட்டு சாவித்திரி சத்தியவான் கூட காட்டில் சென்று வாழக் கிளம்பினார். சத்தியவான் என்றைக்கு இறப்பான் என்று தெரிந்தும் சாவித்திரி அதனை தனது கணவனிடம் தெரிவிக்கவே இல்லை. இப்படி நாட்கள் சென்று கொண்டிருந்தன. இன்னும் சத்தியவான் இறப்பதற்கு 3 நாட்களே இருந்தன. 3 நாட்களும் சாவித்திரி உணவும் உறக்கமும் இன்றி கடுமையாக விரதம் இருந்தார். 3வது நாள் கணவனின் நீண்ட ஆயுள் வேண்டி கண்ணீர் மல்க பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார். சத்தியவான் இறக்கும் நாளும் வந்தது. சத்தியவான் இறக்கும் நாள் அன்று விறகு வெட்ட காட்டிற்கு சென்று கொண்டிருந்த சத்தியவானிடம் சாவித்திரி, இன்றைக்கு நானும் உங்களுடன் விறகு வெட்ட வருகிறேன் என்று கூறினார். சத்தியவானும் சாவித்திரியை தன்னுடன் காட்டிற்கு அழைத்துச் சென்றார். சாவித்திரியை ஒரு மரத்தின் நிழலில் உட்கார வைத்துவிட்டு சத்தியவான் மட்டும் விறகு வெட்ட கிளம்பினார். கொஞ்ச நேரத்திலேயே விறகு வெட்டி கொண்டிருந்த சத்தியவானுக்கு பயங்கரமான தலைவலி வந்தது. உடனே சத்தியவான் சாவித்திரி அருகில் வந்து அவரது மடியில் படுத்துக்கொண்டார். சிறிது நேரத்திலேயே சத்தியவானின் உயிர் பிரிந்தது. அப்போது யமதர்மராஜன் சத்தியவானின் உயிரை கவர்ந்து செல்ல அங்கு வந்தார். ஒளி வீசும் தேகத்தோடு தோன்றிய யமனைக் கண்டு வணங்கிய சாவித்திரி, தாங்கள் யார் என கேட்டாள். அதற்கு நான் தான் யமன் என்று பதிலளித்தார். பொதுவாக மானிட உயிர்களை கவர்ந்து செல்ல உங்கள் யம தூதர்கள் தானே வருவார்கள், தாங்களே வந்தது ஏன் என்று சாவித்திரி கேட்டாள். அதற்கு யமதர்மராஜன், சத்தியவான் தர்மத்தில் தலை சிறந்தவன் என்பதால் அவனை யமதூதர்கள் அனுப்பி அழைத்தால் தகாது என்று நானே வந்தேன் என்று பதிலளித்து சத்தியவானின் உயிரை கவர்ந்தார். ஆனால் மனம் தளராத சாவித்திரி தான் கடைப்பிடித்த நோன்பின் மகிமையினால் கிடைத்த ஆற்றலை கொண்டு யமனை பின்தொடர்ந்தாள். சாவித்திரி தன்னை பின்தொடர்வதைக் கண்டதும் மனம் இறங்கிய யமன் ஒரு வரம் தருவதாகவும் சத்தியவானின் உயிரைத் தவிர எதை வேண்டுமானாலும் கேட்கலாம் என்று கூறினார். நாட்டையும் இழந்து பார்வையும் இழந்து காட்டில் ஆசிரமத்தில் வாழும் தனது மாமனாரும் சத்தியவானின் தந்தையும் ஆகிய தியுமத்சேனன் மீண்டும் ஆட்சியையும் பார்வையும் பெற வேண்டும் என்று வேண்டினாள்.
அதற்கு யமன் தந்தேன் என்று சொல்லி நடக்க ஆரம்பித்தார். மீண்டும் சாவித்திரி பின்தொடர்ந்தாள். மறுபடியும் சாவித்திரி தன்னை தொடர்வதைக் கண்ட யமன் அவளிடம், நீ மிகவும் களைத்திருப்பதால் என்னை தொடர வேண்டாம் என்று சொன்னார். அதற்கு அவளோ, என் கணவன் இருக்கும் இடத்தில் நான் இருக்கும்போது எனக்கு எப்படி களைப்பு ஏற்படும் என்று பதிலளித்தாள். கணவன் மீதான அவளின் பாசத்தைக் கண்ட யமன், உத்தமியே, உனக்கு மீண்டும் ஒரு வரம் தருகிறேன். சத்தியவானின் உயிரை தவிர்த்து வேறு எது வேண்டுமானாலும் கேள் என்றார். சாவித்திரியும் தன் தந்தைக்கு அரசால ஆண் வாரிசு இல்லாததால் அவருக்கு ஆண் வாரிசு தேவை என்று கேட்டாள். அப்படியே ஆகட்டும் என்று யமன் வாக்களித்தார். யமன் செல்லும் பாதையிலே தொடர்ந்து சென்றாள் சாவித்திரி. மீண்டும் அவளோடு பேசிய யமன் அவளின் வாக்கு வன்மையிலும் மன உறுதியிலும் மனம் மயங்கி, இன்னொரு வரம் தருகிறேன். சத்தியவான் உயிர் அன்றி வேறு ஏதாவது கேள் என்றார். சாவித்திரியும் யமனை பலவாறு துதித்து, போரில் பின்வாங்காத வீரமுடைய குமாரர்கள் எனக்கு புத்திரர்களாக வேண்டும் என்று கேட்டாள். சாவித்திரியின் சாமர்த்தியமான பேச்சை கேட்ட யமன் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி மேலும் நடந்தார். சாவித்திரியோ பின்தொடர்ந்தாள். யமனுக்கு சாவித்திரியின் பொறுமை கண்டு மனம் இளகியது. அவர் சாவித்திரியிடம் இன்னும் என்ன வர வேண்டும் என்றார். அதற்கு சாவித்திரி, ஏற்கனவே நீங்கள் தந்த வரமாகிய புத்திர பாக்கியம் எனக்கு என் கணவன் இல்லாமல் எப்படி கிடைக்கும்? எனவே அவரை மீண்டும் உயிர்ப்பித்து ஆயுளையும் நீடித்து தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள். யமதர்மராஜன் இதற்கு மேலும் அவள் பொறுமையை சோதிக்க விரும்பாமல் தந்தேன் என்று சொல்லி மறைந்தார். அதன் பிறகு சத்தியவான் உறக்கத்திலிருந்து எழுந்தவன் போல் எழுந்தார். அவள் பெற்ற வரத்தின்படி அவள் மாமனார் பார்வை பெற்று பலசாலியானார். இழந்த ராஜ்யத்தை மீட்டார். சாவித்திரியின் தந்தைக்கு ஆண் வாரிசு ஏற்பட்டது. சத்தியவானும் சாவித்திரியும் வீரமிக்க புத்திரர்களை பெற்று பல்லாண்டு காலம் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். சாவித்திரி தன் கணவனின் உயிரை காக்க செய்த நோன்பே காரடையான் நோன்பு. இந்த நோன்பை பெண்கள் மேற்கொண்டு வேண்டிக் கொள்ள தீர்க்க சுமங்கலி பாக்கியம் மட்டுமன்றி புகுந்த வீட்டுக்கும் பிறந்த வீட்டுக்கும் அனைத்து வளங்களும் பெற்றுத்தரும். நன்றி, வணக்கம்.